ஹாய் கேஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் லோகேஷ். இன்னைக்கு உங்களுக்கு என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பிராண்டட் ஸ்பீக்கர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா அகுஜா பிராண்டோட SRX 120 DXM. இந்த ஸ்பீக்கர் தான் நான் உங்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அது சின்னதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஹாலில் வந்து ஒரு 200 பேரை கவர் பண்ணுறதுக்கான சவுண்டு இந்த பாக்ஸில் வந்து வந்துச்சு. SRX 120 DXM அகுஜா பிராண்டோடது. இதோட சவுண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக குவாலிட்டியாக இருக்கும். இதோட சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாகவே இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணிட்டு தான் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். என்னடா அது சின்னதாக இருக்குன்னு நினைக்காதீங்க, வீட்டில் வைக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இதோட கிலோ வந்து 15 கிலோ இருக்குது. பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச் டியூல் கோன் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு பீஸோ சின்ன ட்வீட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த ஸ்பீக்கரை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அகுஜா பிராண்டோடது SRX 120 DXM. இந்த ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு டியூல் கோன் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் RMS, ஆனால் 200 வாட்ஸ் ப்ரோக்ராமு, 200 வாட்ஸ் அவுட்புட் உங்களுக்கு இந்த ஸ்பீக்கரில் வெளியே வரும். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டியூட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டியூட்டரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராகவே இருக்குது. ஃபுல் ரேஞ்சுனா ஒன்றும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸு, மிட் வாய்ஸு, ட்ரிபிள் இது மூணுமே வந்து இந்த ஸ்பீக்கரில் வரும். அதான் இது பேர் வந்து டியூல் கோனு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எங்கள் கம்பெனியோட நேமு. அதனால் நாங்கள் வந்து இதை ஒட்டியிருக்கோம். இதனால் உங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. இந்த ஸ்பீக்கரில் இந்த ஸ்டிக்கர் வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரில் வந்து நல்லா கை பிடிச்சி தூக்குறதுக்கு 2 ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா அகுஜா பிராண்டுன்னு எழுதியிருக்கும். ஸ்பீக்கரில் பின்னாடி இப்படி தான் இருக்கும். இதில் வந்து இந்த பின்லேயும் இன்புட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டெர்மினல் பின்லேயும் இன்புட் கொடுத்துக்கலாம். இது என்னடா ஒயர் போட்டிருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து எங்கள் யூஸ்க்காக நாங்கள் போட்டிருக்கிறோம். ஸ்பீக்கருக்கு பின்னாடி இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரோட நேம் SRX 120 DXM போட்டிருக்கோம். இதோட ஓம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஓம்ஸு. இதோட ஃப்ரீக்வன்சி பாருங்கள், 55லேருந்து 20,000 ஹெச் வரையுமே இருக்குது. இதோட RMS பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் RMS இந்த ஸ்பீக்கரில் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த ஸ்பீக்கருக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டில் சொருவி வச்சுக்கிறதுக்கு கீழே ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிராண்டட் ஸ்பீக்கரு இந்த மாதிரி தான் சொருவி நம்ம ஸ்டாண்டில் வச்சுக்குவோம். இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக லுக்கில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஸ்டேஜில் வந்து மானிட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீக்கர் பொதுவாக நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினி டிஜே ப்ரோக்ராம் போடுறோம் அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஹாலில் வந்து ஒரு மைல்டு மியூசிக் போடுறதுக்கு ரெண்டல் கேட்பாங்க, அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து 100 வாட்ஸ்ன்னு பார்க்காதீங்க, 100 வாட்ஸ் ஆனால் 200 வாட்ஸ் ப்ரோக்ராமு. இது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஹாலில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பேர்த்த இந்த ஸ்பீக்கர் வந்து கவர் பண்ணுது. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒரு மினி மீட்டிங் ஹாலுக்கு வைக்கிறதுனா இந்த ஸ்பீக்கரை வந்து நான் நல்லா சஜஷன் பண்ணுவேன். மைக்கில் பேசும்போது அந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவே இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சாங் கேட்கும்போதும் நல்லா ஓரளவு கிளியராகவே இருந்துச்சு இந்த ஸ்பீக்கரில். அதே மாதிரி இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஹாலில் வந்து வச்சுருப்போம். அந்த சவுண்டு பாருங்கள், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் போடுறேன். இந்த ஸ்பீக்கரில் பாருங்கள் நாங்கள் போட்டிருக்கிறோம். இதோட சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், நீங்களே பாருங்கள். இந்த ஸ்பீக்கரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 7,000 பக்கம் வருது. ஆனால் 7,000 ரூபாய்க்கு இந்த ஸ்பீக்கர் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தனே நான் சொல்லுவேன் இந்த ஸ்பீக்கர். அதே மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டல் ஷாப் வச்சுருக்கீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் ஒரு 2 வச்சுருந்தீங்கன்னா ஒரு 250 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர் போட்டு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனே ஃபினிஷிங் பண்ணிட்டு வந்தாலும் அவ்வளோ லுக் வைஸு நல்லாயிருக்கு. ஒரு குவாலிட்டி, அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நான் சொன்னதை வச்சு இந்த ஸ்பீக்கரை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.